14 வயசுல இருந்து அந்த அன்பு தேவை ரொம்ப அதிகமாகும். குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளுக்கு அன்பு தேவை ரொம்ப அதிகமாகும். அந்த வயசு ஸ்டார்ட் பண்ணோன்னா, அதாவது டீனேஜ் ஸ்டார்ட், எல்லாரும் என்ன பார்க்கணும், என்ன திரும்பணும், என்ன மெச்சணும், என்ன புகழணும், என்ன காக்கணும், என்ன கவனிக்கணும், என்ன தாங்கணும் என்கிற ஒரு மனநிலை ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக அந்த வயசுல ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் பண்ற டைம்ல அந்த பிள்ளை ஒவ்வொருத்தரை செக் பண்ண தொடங்குது. ஒரு புது சட்டையை போட்டுட்டு வந்து உமாக்கு முன்னாடி நிற்கும், பாப்பாக்கு முன்னாடி நிற்கும், நானாக்கு முன்னாடி நிற்கும், தாத்தாக்கு முன்னாடி நிற்கும். யாரு என்ன புகழ்றா? யாருமே அதை கண்டுக்கல. யாருமே என்னோட இறக்கம் இல்லைன்னு முடிவெடுத்தாச்சு. அவங்க வேற பிஸியா இருப்பாங்க. அன்பெல்லாம் இல்லாமலுக்கு இல்லை, அவங்க தான் சட்டை வச்சுக்க பார்க்குறாங்களே, நல்லா இருக்கு சட்டை ஓட்டிருக்கேன்னு போயிட்டே இருப்போம். நம்ம அந்த பிள்ளை எதிர்பார்க்கறது நீங்க வாவ் சூப்பர் உனக்கண்டே இறக்குமதி செஞ்ச மாதிரி இருக்குது, அந்த மாதிரி அழகா இருக்கு, பியூட்டியா இருக்கு, கொஞ்சம் திரும்பி சூப்பரா இருக்கணும் மட்டும் சொல்லல. அந்த பிள்ளைக்கு அன்பு தேவையில பிரச்சனை வந்தாச்சு. சும்மா உதாரணமா சொல்றேன். உம்மா என்ன செய்வா? பருவ வயசு அடைஞ்சிட்டா, இப்போ 14-15 வயசு ஆகுது. அம்மா பார்க்குற அவுட்லுக் வந்துட்டு, அந்த பிள்ளைக்கு ஒரு அவுட்லுக் இருக்குது. எல்லாரும் அந்த பிள்ளையை திரும்பி பார்க்குற அளவுக்கு பருவம் வந்திருக்கு. அந்த பருவம் பார்க்கப்படும் பருவம். என்ன சொல்லுவாங்க? அம்மா ரோட்டுக்கு போயினாம், ஆக்கள் வந்த நீ டீ கொண்டு போய் கொடுக்கணும், உள்ளுக்கு போயிடு, எல்லார்ட்டையும் பேசாத. அதென்ன போன் ஆறு பேசினது? யாராவது போன்ல அதென்ன இவள் வந்து என்ன காதுக்குள்ள கைச்சிருக்கிறது, பேசக்கூடாது. இப்படி ஒரு தாய் அவங்கள கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த பிள்ளை பருவ வயசு அடைஞ்சிட்டு இந்த பிள்ளை இதை தப்பா நினைக்குது. என்ன உம்மா கடுகடுப்பா இருக்கா, நாய் மாதிரி இருக்கா, என்னோட இறக்கம் இல்லை, என்னோட பாசம் இல்லை. முதல்ல அம்மா வீட்டுக்கு தனியா போயிட்டு வருவேன், சாட்சி வீட்டுக்கு ஓடி வருவேன், பக்கத்து கடைக்கு ஓடி வருவேன். இப்ப நம்மளை வெளியிறங்க மாட்டேங்கிறான். உம்மாட்ட போயிட்டு வரமா, போறல உள்ளு போயிடி காலை உடைப்பேங்கிறான். அந்த பிள்ளை என்ன நினைக்குது? ஆஹா உம்மா என்னோட இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படியான ஒரு சூழ்நிலை. ஆனா உண்மையா பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள அதுக்கு புரியப்படுத்தணும். தங்கம் இங்க வாங்க, நீ குமர ஆயிட்ட, நீ பெரிய ஆள் ஆயிட்ட, நீ இப்ப பொறுமதியான ஆளு, நீ இப்பெல்லாம் தனியா போகக்கூடாது. உன்னை 4 பேர் பின்னாடி அலைவாங்க, பார்ப்பாங்க. உனக்கு இந்த பொடிய மாதிரிலாம் கடிதம் போடுவான், டெலிஃபோன் நம்பர் எழுதி போடுவான். உம்மா நீ ரொம்ப முக்கியமான ஆள், நீ தனியை முதல் மாதிரி போகக்கூடாது, நீ சோல் போடணும், இப்படித்தான் உடுக்கணும், என்னோட தான் வரணும், பக்குவமா இருக்கணும், மறைஞ்சு நிக்கணும், உன்னுடைய பொறுமதியே வேறடா தனி அப்படி என்று சொன்னா அந்த பிள்ளைக்கு புரியும். அப்படி சொல்லாம நீங்க கடுகெடுத்தால் அன்பு தேவையில பிரச்சனை வரும். அன்பு தேவையில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கிற அந்த பருவத்துல தான் யாராவது ஹாய் அப்படியம்மா, பியூட்டியா இருக்கே, அப்படியம்மா ஸ்மார்ட்டா இருக்கேன்றான். ஏம்மா காய்ச்சலா, ஏன் ஸ்கூலுக்கு வரல, நான் ரொம்ப நுடைஞ்சு போயிட்டு தெரியுமா, நீ இல்லாம எனக்கு பாடமே ஓடல தெரியுமான்றான். அவ்வளவுதான் சரண்டர். அவனுக்காக 16 வருஷமா 17 வருஷமா நம்மளை கைக்குள்ளேயே தாங்கி வளர்த்த தாய் தகப்பன்னு தூக்கி எறிய அந்த பெண்ணு தயாராகிறான். இதுதான் நடக்குது. அப்ப இந்த பருவம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பருவம். அந்த பருவம் தான் டேஞ்சர் பருவம். ஒரு 22 வயசு தாண்டினா அவங்க மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அதுக்குள்ளதான் பிரச்சனையே ஸ்டார்ட். பெரிய நாளானாலே என்ன செய்யுது, அந்த அன்பு தேவையில பிரச்சனை ஏற்படுது. கல்யாணம் முடிச்சது பிறகும் அன்பு தேவையில பிரச்சனை ஏற்படுது. புருஷனுடைய சில நடவடிக்கைகள் அவர் அன்பை தீர்த்து வைக்கல அப்படின்னு சொன்னா இதே மாதிரி தான். அவ சமைச்சு கொடுத்தத நல்லா இருக்கன்னு ஒரு நாளும் சொல்லலன்னா இனி அவ உடைஞ்சு போறா. நம்ம ஆளும் அப்படித்தானே, பொண்டாட்டியை புகழ மாட்டான். எங்கேயோ ஒரு இடத்த சாப்பிட்டுட்டு வந்து எப்படி இருந்து சாப்பாடான்னு பொண்டாட்டிகிட்டே சொல்லுவான். பொண்டாட்டிக்கு இடி விழுந்துடும். இவ்வளவு நாளா நாம ஆக்கி கொடுக்க ஒரு நாள் இப்படி சொல்லியிருப்பானா, ஒரு நாள் சொல்லியிருப்பானா அப்படின்னு அவ யோசிக்க தொடங்குறான். அப்ப இந்த அன்பு தேவை எல்லார்ட்டையும் இருக்கும். குறிப்பாக இந்த கட்டிளமை பருவத்து பிள்ளைகள்கிட்ட இந்த அன்பு தேவை அந்த ஆம்பளை பிள்ளைகள்கிட்டையும் தான். அந்த அன்பு தேவை வந்தால் அங்க இடைவெளி வந்துடும். அந்த அன்பு தேவையை நிறைவேற்றுறது காதல் விவகாரங்கள்ல ஈடுபடுவாங்க. அப்படி ஈடுபட்டு இந்த பிள்ளைகள் முடிவெடுத்துட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி வாப்பா அம்மாவை எதிர்த்து சூசைட் பண்ண போய் டெப்லெட் அள்ளி போட்டு கையை வெட்டி தூக்குல தொங்க போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சத்தம் போட்டு கத்தி பக்கத்து வீட்டு கேட்கறதுக்கு ஆக்கி கண்ணாடியை ஒட்டச்சி புட்டிவாதமா இருந்து உமா வாப்பாவோட சண்டை பிடிச்சி இன்னைக்கு அவன் தான் வேணும் அப்படி என்று கேட்டு வந்த மாப்பிள்ளைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நான் ஒரு ஆளை லவ் பண்ணிட்டீங்க, நீ என்ன கல்யாணம் பண்ண போறியாண்டு கேவலத்தை உண்டாக்கி குடும்பத்துல பெரிய ஒரு பூகம்பத்தை வெடிக்க வச்சு நாசமாக்கி மானத்தை போக்காட்டி அந்த பிள்ளைட நினைப்புல நாம பெரிய புரட்சி பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த காதல். இந்த இடத்திலேயே நம்ம பெரிய ஒரு பாதிப்புக்குள்ள ஆகிறோம். கல்யாணம் என்கிற ஒரு விஷயத்துல அங்கேயே பிரச்சனை உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு இது புரிய மாட்டேங்குது. அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா, அவனை பத்தி அவனுக்கிட்டே விசாரிக்கிறோம்.
அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலியின்னா, ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் இல்லைங்கிறாங்க. ஒரு மாப்பிள்ளை பற்றி தெளிவாக தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒலிகாரரால் முடியும், ஒரு பெண்ணால முடியுமா? ஒரு ஆம்பளை எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொம்பளை தெருவில் நடந்து போக முடியாது, அவனோட ஹோட்டலில் போய் டீ குடிக்க முடியாது, அவன் விளையாடுற கிரவுண்டில் போய் நிற்க முடியுமா? ஒரு பெண்ணால. ஒரு ஆம்பளை நிற்பான், என்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை வருது, அவன் இந்த கிரவுண்ட்லாம் விளையாடுறானாம், தள்ளி நின்று பார்ப்போம், அவன் சிகரெட்டு குடிக்கிறானா, தூள் அடிக்கானா, எப்படிப்பட்டவன், பாங்கு சொன்னதும் பள்ளிக்கு வரானா, அவன் தொழக்கூடிய பள்ளி வாசலுக்கு போய் அவன் கூட கூட பழகிற நண்பர்களை விசாரித்து, அவன் டீ குடிக்கிற கடையில் போய் விசாரித்து, அவன் படித்த ஹாஸ்டலில் விசாரித்து, அவனுடைய படித்து கொடுத்த மாஸ்டர்மாரை விசாரித்து, அந்த ஊரை வடித்து எடுத்து ஒரு முடிவு எடுத்து கொண்டு வரக்கூடியவன் ஒரு ஒலிகாரன். என்னிடத்தில் ஒரு பெண்ணு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரப்படுறா. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெண் தூக்குல தொங்கி உயிரில் கொண்டு போய் குற்றுயிராக காப்பாற்றப்பட்டு காரணங்களை தேடி எடுத்து கவுன்சிலிங் கொடுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிள்ளையோட உம்மம்மாவும் பாராம், கிளவியும் குமரும் இருக்குது. என்ன ஹாஸ்பிட்டல் லெட்டர் சூசைட் அட்டம் ஆகி என்ன செய்கிறாங்க, தப்பி இருக்கிறாங்க, கவுன்சிலிங் கொடுங்க. சரி, பிள்ளைகிட்ட பேச்சு, ஏன் உம்மா வரல, இதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணோம். இந்த பிள்ளை இப்படி சூசைட் அட்டம் ஆகி தப்பி வந்திருக்கிறா, உம்மா வரல, வாப்பா வரல, புருஷன் வரல, யார் வந்திருக்கா, உம்மா வந்திருக்கா. அப்போ அங்கேயே உதைக்குது. என்னாச்சு, ரெண்டு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரமாக பேச்சு கொடுத்து அந்த பிள்ளைய பேச வச்சு எடுத்தா கல்யாணம். ஒரு மாப்பிள்ளை வந்திருக்குது. மாப்பிள்ளை வந்தால் இப்போ உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, பேசி முடிஞ்சா முதல் கிஃப்ட்டு ஃபோன் தான். மாப்பிள்ளை பேசி எல்லாம் ஓகே அப்படின்டா பெண்ணுக்கு ஒரு பாக்ஸி வரும். அந்த பாக்ஸில் அழகான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வரும். 1,20,000, 2 லட்சம், 3 லட்சம் ஒரு ஃபோன் கிஃப்ட். எதுக்கு? இதோட நீங்கள் 2 பேரும் இந்த ஃபோன்லேயே கிடக்கணுமென்ட்டு பேச தொடங்கிடுவாங்க. பேசி இவங்க பழகிட்டு இருக்கும் போதே அவன் தூள் பாவிக்கக்கூடியவன் அப்படிங்கிற மெசேஜ் பொண்ணோட வாப்பாக்கு வந்தாச்சு. என்ன முடிவெடுத்தீங்க ஆஜி நீங்க? அவன் வந்து தூள் பாதிக்கிறவன், பயங்கர தூள் எடிட்டர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆள் உடனே போய் போனை வேண்டி, மகள் இந்த கல்யாணம் சரி வராது, சம்பந்தப்பட்ட குடும்பத்தை கூப்பிட்டு நாங்கள் ஃபோனு, கல்யாணம் நிறுத்தப்பட்டாச்சு, தயவு செஞ்சு உங்களோட சாமான் என்ன இருக்குது, இது எல்லாமே ரிஜெக்ட், இனி நீங்கள் இந்த பக்கம் வரணும், பொடியன் தூள் பாவிக்கணும் என்று எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. ரைட், ஓகே, விட்டாச்சு. அதோட கல்யாண பேச்சு விட்டாச்சு. பிள்ளை பேச்சை விட்டுட்டா, பிள்ளை பேச்சை விடலை. 2 நாள் ஃபோனில் பழகிட்டு தானே, பேசிட்டு தானே, நம்பர் தான் பாடமே. ஒரு ஃபோன் எடுத்துச்சு பிள்ளை, டக்காண்டு அவனுக்கு கால் பண்ணிச்சு. என்ன நீங்க தூள் பாவிக்கிறாம், உண்மையா? இந்த பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்ன, அவனுக்கு பத்தி அவன்கிட்ட விசாரிக்கிற, எவனாவது தம்பி நீங்க தூள் பாவிக்கிறாமன்னு கேட்டா, ஓ நான் பாவிக்கிறேன் உண்மை சொல்லுவான். இந்த பிள்ளை கேட்டுது. அவன் சொல்லிருக்கான், அல்லாஹு அக்பர், நான் பள்ளி வாசல் மிம்பரில் குர்ஆன் வச்சு ஓதிக்கிட்டு இருக்கேன். எங்க பார்ல இருக்கான்னு அவனுக்கு தெரியாது, இவளுக்கு என்ன தெரியும், வீடியோ போன் இல்லை தானே. பள்ளி வாசல் மிம்பரில் குர்ஆன் வச்சு ஓதிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் தூள் பாவிக்கிறேன்னு உங்களோட வாப்பா சொல்லி, இது கண்டிப்பா எங்க மாமியிட வேலையா தானே இருக்கும். எங்க மாமியிட மகளை கேட்டு நான் முடிக்கல. அந்த பொறாமையில என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கல்யாணத்தை பிரிக்கிறதுக்கு இப்படி பாய்ச்சுவாங்க, ஹராமாக்கும் நான் பீடி சிகரெட்டு கூட தொட்டில்ல, இந்த தூள் என்ன கலரன்னு எனக்கு தெரியா, ஹராமாக்கி நான் பள்ளிக்குள்ள இருக்கேன், நான் அழுதுகிட்டு இருக்கேன், என்ன போனை திருப்பி வர காட்டது, நான் அழுதுகிட்டு இருக்கேன், நான் துவா கட்டு, அல்லாஹு அக்பர் என்று அவன் கதைச்ச கதையோட இந்த பிள்ளை முடிவெடுத்துச்சு, இந்த உம்மா பாப்பாவை எதிர்த்துக்கிட்டு நாம இவரை கல்யாணம் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் உள்ள ஒரு மனுஷனையா கேவலப்படுத்தினாங்க. இதுக்கு பிராயச்சித்தமா நாம இவனோட வாழணும் என்று அந்த பிள்ளை ரகசியமா பேசி பேசி வீட்டை சொல்லி பார்த்துச்சு. இல்ல மகள், அவன் தூள் பாவிக்கிறேன்னு சொன்னோன்ன இவள் எஸ்கேப் ஆயிட்டாள், பொடியனோட போயிட்டாள். போன உடனே அவட ஹிஸ்டரி சொல்றா, நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், வீடு கட்டணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், உண்ட மோதிரத்தை கொண்டு வித்து போட்டு தூள் அடிச்சு போட்டு வந்து பாஸ்போர்ட்டுக்கு போட்டாச்சுன்னு சொல்லிக்க. மர ட்ரைனிங் கொண்டு போகணும், கொழும்பு கொண்டு காப்பு எடுத்திருக்க, காப்பு மாலை தோடு இதை ஒவ்வொன்றா என்ன செஞ்சு போயிருக்கு. இத்தனைக்கும் வாடகை இல்லாமல் ஃபேமிலி கொடுத்த ஒரு வீட்டில் இருக்காங்க.
பாப்பாவும்மா சேர்த்து எடுக்கல, அவளை நகையெல்லாம் முடிஞ்சு. இப்போ பப்ளிக்காவே தூளை ஊட்ட கொண்டாந்து அடிக்கிற அளவுக்கு போயிட்டு இவளும் கெஞ்சி 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 பார்த்தால் தூள் பாவிக்க அண்ணாதிருந்து வந்தங்கிறது சத்தியம் கொடுத்து தலையில் அடிச்சு இனி பொல்லாய் நான் இது பாவிக்க மாட்டேன், இதுதான் கடைசி எம்பான். அடுத்த அண்டைக்கு அடிச்சுக்கு வந்து நிற்பான். திருத்தலாம் என்று இவளும் என்ன செய்தாள் பார்த்தாள். கடைசியில் சாப்பாடு கூட அவங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு, காசு இல்லை. இவன் அங்க இங்க போய் கஷ்டப்பட்டு உழைக்கிற தூளுக்கு தான், தூள் தான் முக்கியம், சோறெல்லாம் ரெண்டாவது. அந்த செல்லிரிக்கால் எனக்கு சரியான பசியா இருக்குது, நேற்று சாப்பிடல, இரவு சாப்பிடல, எனக்கு கடும் கஷ்டமா இருக்கு, என்ன சரி வேண்டிக்கிட்டு வா என்று சொல்லியிருக்காங்க. இவள் போய் ஒரு ஆளோட வந்திருக்கான், இவன் போய் ஒரு ஆளோட வந்திருக்கான். கடைசி அவன்கிட்ட இருந்த சொத்து அந்த பொம்பளை பிள்ளை மட்டும்தான், அவன் பொண்டாட்டி மட்டும்தான். அந்த பொண்டாட்டியை தாரன் என்று சொல்லி தூளை வேண்டிக்கிட்டு வியாபாரியையும் கூட்ட வந்து ரூமுக்கு கையை காட்டிட்டான். கடைசியாக அவன் கூட்டி கொடுக்கான் அந்த தூளுக்காக. அப்பதான் அவளுக்கு அம்மா பாப்பா சொன்னது அங்க மூளையில அடிக்குது. அவள் ஓடி போய் அவள் சொல்றாள், நான் 2 நாள் சாப்பிடல, எனக்கு எப்படி பலம் வந்துட்டு தெரியா, அந்த கதவை அவனோட சேர்த்து தள்ளி பூட்டி லொக் போடுறான். ஒரு ஆம்பளை எனக்கு எங்கிருந்து பலம் வந்துச்சியா, 2 நாள் சாப்பிடாம நான் அந்த கதவை பூட்டினேன். அசரத் அவன் தள்ளுறான், நான் கதவை பூட்டி லொக் பண்ணிட்டு கத்தினேன். ஃபெனலைட் வழியாக பின் வீட்டுக்கு சத்தம் போய் அவங்க ஓடி வந்ததுக்கு தான் இவங்க 2 பேரும் ஓடினாங்க. அவங்க தான் கதவை தட்டி நாங்க அன்னைக்கு துறம்பகல் அண்டு தான் இவ என்ன செய்யறா, வெளியிறங்கி தூக்குல தொங்குறான். இப்படி புருஷனே நமக்கு நம்மளையே கூட்டி கொடுத்துட்டானே, தூக்குல தொங்குறா, ஹாஸ்பிட்டலுக்கு போயாரு. இவ்வளவு நடந்து இந்த தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களை கதை கேட்கல தானே, நீ சாவு பிள்ளை தூக்குல தொங்கினா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண தகவல் பண்ணாலும் இந்த உமாவும் பாப்பாவும் எவ்வளவு மனசு ஒட்டஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்க நாங்க எவ்வளவு கெஞ்சினோம், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை நம்பி ஓடினையே, நீ சாவுடி, நீ வாழக்கூடாது, நீ சாவு. அவங்களும் என்ன இல்லை போகல. கடைசியா உம்மா தான் என்ன செய்யறா, போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னை கூட்டிட்டு வராங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன் என்றால், இந்த பிள்ளைகள் எடுக்கிற முடிவு ஆபத்தான தவறானது. இந்த காதல் என்கிற ஒரு விஷயத்துல இந்த பிள்ளைகள் என்ன அவன்கிட்ட விசாரிக்கிறான், நீங்க எப்படி அவனை பத்தி எப்படி அளப்பான். ஒருத்தனை பற்றி விசாரிக்கிற அவன் எதிரிக்கிட்ட விசாரிக்கணும், அவன்கிட்ட விசாரிக்கப்படா. அந்த குடும்பத்தையோடையே பகைச்சுக்கிட்டு ஒரு சண்டைக்காரர்கிட்ட போய் கேட்கணும், அந்த வீட்டு பிள்ளை எப்படி வணக்கிட்டா. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்கிற படலம் ஒன்று இருக்கு. பொண்ணை பத்தி விசாரிக்கிற, அந்த ரோட்ல மீன் விற்கிற வியாபாரிக்கிட்ட கேட்கிற அந்த வீட்டு பிள்ளை எப்படி அங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கா, அவன் கேட்டாத்தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. மீன் விற்கிறவன் அந்த தெருவில் வியாபாரம் பண்றவன் நிற்கான் இல்லையா, மரக்கறி விற்கிறான், கறி விற்கிறான், மீன் விற்கிறான் இல்லையா, அவன்கிட்ட கேட்பாங்களாம். அந்த காலத்துல எல்லாம் நாங்க கல்யாணம் முடிக்கிற அந்த காலத்துல எல்லாம் அவன் அங்க ஒரு பிள்ளையும் இல்லையாண்டா, ரைட் அந்த இடம் தான் பண்றான். இப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப அப்படியா இல்லை, எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் டைப் முடிஞ்சு. இந்த காதலிக்கும் போதே இவங்க செய்யற மடத்தனம், வீடியோ கால் பேசுற, போட்டோ அனுப்புற, கூட நின்று ஒரு போட்டோ கொடுக்குற, சத்தியம் கொடுக்குற. ஏன்னா அந்த இந்த ஒரு காதலிச்சு மாட்டிக்கிட்டு போன் வச்சுக்கிட்டு கொண்டு வருவாங்க இல்லையா, எவ்வளவு கதைச்சும் கடைசியில் அவன் தான் ரெண்டு கூட்டு உறுதி அனுப்பாங்க. கடைசியா நம்ம கேட்கறகள் என்ன, சத்தியம் கொடுத்தாண்டு கேட்கிறோம். சத்திய பிரமாணம் எடுத்துருவாங்க, இந்த பதவி பிரமாணம் மாதிரி, இந்த லவ் பண்றக்குள்ள. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணும் நம்முடைய தகுதிக்கு கிடைக்காதுண்டு, விளங்கிட்டா. அப்ப சத்தியம் எடுத்துக்கிறது. இந்த உலகமே எதிர்த்தாலும், பாப்பா உம்மா எதிர்த்தாலும், உயிரே போனாலும், எந்த நேரத்திலையும் எப்போதும் என்னை கைவிட மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி பாப்போம் என்று கேட்டு எடுக்கிற. இவ சத்தியம் கொடுத்துட்டு பிரச்சனை வரக்குள்ளையெல்லாம் அந்த சத்தியம் தடுக்கும். நம்ம அல்லாவுக்காக சத்தியம் கொடுத்திக்கோம், செஞ்சதே ஹராம், அதுக்குள்ள அல்லாஹ்க்காக சத்தியம் கொடுத்திக்காங்க. செஞ்சதே பெரிய ஒரு ஹராம், அல்லாஹ்க்காக சத்தியம் கொடுத்திக்காங்களாம். விளங்கிட்டா. ஹராத்துக்கு சத்தியம் பண்ணா சத்தியத்துக்கு கட்டுப்படுறதுதான் ஹராம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப இப்படி அந்த சத்தியம் இருக்கு. இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்ப கல்யாணம் பண்ணும் போதே நம்ம என்ன செய்யணும் என்றால், ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாம திருமணம் இல்லை. ஒரு அவன் முதலாவது அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? காதலிக்கான் என்றாலே அவனும் நல்லவன் இல்லை, அவளும் நல்லவள் இல்லையே.
உண்மையான ஒரு மார்க்கம் உள்ளவன் நேரடியாக பொண்ணுக்கிட்ட போய் என்ன விருப்பமா பேசுவோமா பழவோமான்னு கேட்பானா? அவன்கிட்ட மார்க்கம் இருந்தால் வாப்பா கிட்ட போய் கேட்கணும். அதான் அவன் ஈமான்தாரி. அவனுக்கு தைரியம் இருக்கும். நாம் போய் கேட்டால் எனக்கு இந்த பொண்ணு கிடைக்கும், அந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸ்டேட்டஸ் இல்லைன்னா அவன் என்ன செய்வான்? இதில் போய் கேட்டால் செருப்பால் அடித்து வேற செய்வான். அவன் நம்முடைய டேலண்ட்டுக்கு, நம்முடைய தகுதிக்கு பொண்ணு கேட்டு போகிற மூஞ்சா இது. நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய வருமானம், நம்முடைய நிலைமை தெருவானா பொண்ணு. அப்போ குறுக்கு வழியில் போய் பொண்ணுக்கிட்டே கேட்குறவன் போமா? இவங்களுக்கு அன்பு காட்டினா ஹாய் 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 பியூட்டிஃபுல் அண்டா முடிஞ்சு அவுட். அன்பு தேவை ஏற்படுது. அப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக நல்லா புரிஞ்சு கொள்ளணும். என்னென்றால், நாங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே மார்க்கம் உள்ளவளை பார்த்து, மார்க்கம் உள்ளவனை பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது ரொம்ப பெரிய ஒரு கவனம்.